ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கெரியர் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் நம்ம. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஆஃப்டர் த காலேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை தேடிட்டு இருப்போம். பட் கிடைக்காது. இல்ல சில பேர் வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் வந்து வொர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலைக்கே போகாம, இல்ல வேற ஒரு இதுக்கு ஸ்விட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்துல போய் விழுறது வந்து கெரியர் கேப் தான். ஸோ அந்த கெரியர் கேப்பால வந்துட்டு நெறைய பேருக்கு இன்னுமே அடுத்த ஒரு கெரியர் வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியாம கூட, இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற நெறைய பேர வந்து நானே என்னோட சரவுண்டிங்ஸ்ல நெறைய பார்த்துருக்கேன். ஸோ அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, டில் த எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வரீங்கன்னா, மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு கெரியர் கேப்புக்கான ஒரு ஃபர்ஸ்ட் திங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெறைய பேர் வந்துட்டு கவர்ன்மென்ட் எக்ஸாம் போயிட்டு நான் வந்து பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து கவர்ன்மென்ட் ஜாப் தான் வேணும் அப்டின்ற மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தே கூட நெறைய பேருக்கு ஒரு எய்ம் இருக்கும். இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி அப்படிங்கிறதுனால கூட நெறைய பேர் வந்துட்டு நான் கவர்ன்மென்ட் எக்ஸாம் போணும். ஏன்னா என்னோட ஃபேமிலில வந்து நெறைய பேர் பிரஸ்டீஜ்க்காக கூட அந்த மாரி ஒரு ஒரு ஒர்க் வந்து நான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது கண்டிப்பா உங்களோட லைஃப்ல கரியர் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. பிகாஸ் நம்ம காலேஜ் முடிச்சதுமே டைரக்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப் எக்ஸாம்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ அதுல இருக்கிற ஒரு பேசிக்கான திங்ஸ் கூட அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. புக் வாங்குவாங்க, படிப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்க்கு நீங்க போணும்னு நெனைக்கிறவங்க, நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது, நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு ரோலுக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கு? அதுக்கு எத்தன கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க? அந்த கேண்டிடேட்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ நமக்கு அது கிடைக்குமா? அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். பட் அத யாருமே பண்றதில்ல. ஸோ அப்படி பண்ணாம 1 இயர், 2 இயர்ஸ் வந்து கன்டினியூஸா அட்டெம்ப்ட்ஸ் குடுத்து கிடைக்கல அப்படிங்கும்போது, அவங்க வேற ஏதோ ஒரு பிரைவேட் ஜாப்க்கு வேற ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டோ போணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கரியர் கேப் வந்துட்டு வரும்போது, அவங்க இன்னொரு இடத்துல வேலைக்கு போணும்னு நெனைக்கும்போது கூட அவங்களுக்கு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறத அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்காது. அப்படியே கிடைச்சா கூட காம்ப்ரமைஸ்டான ஜாப்ல போயிட்டு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு அவங்க வந்து வேலைக்கு போற மாரி திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப நீங்க வந்து விஏஓ அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து சூஸ் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்க படிக்க போறீங்க. அப்போ மொத்தமா தமிழ்நாட்ல இல்ல இந்தியால எவ்ளோ விஏஓ போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்ளோ பேரு? ஸோ அதுக்கு எவ்ளோ ஓப்பனிங்ஸ் இருக்கு? அந்த காம்படிட்டர்ஸோட நம்ம எப்படி கம்பீட் பண்ணோம்? இல்ல நீங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து சூஸ் பண்ற நீங்க, அது மேல ஒரு பேஷனேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டடா அந்த இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால எடுக்க முடியும். பட் மோஸ்ட்லி யாருமே அப்படி பண்றதில்ல. பிகாஸ் நமக்கும் ஃபேமிலி இருக்கு. நம்ம வாங்குன லோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடைக்கணும். நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது, ஹால்ஃப் ஆஃப் த டே வந்து அவங்க வொர்க் பண்றாங்க. ஹால்ஃப் ஆஃப் த டே வந்து அவங்களோட எக்ஸாம்ஸ்க்காக பிரிப்பேர் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நெறைய பேரால அத அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு. ஸோ அப்படி முடியாம போறதுனால கண்டிப்பா கரியர் கேப் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நிக்குது. ஸோ கரியர் கேப் வர்றதுனால கண்டிப்பா உங்களால நீங்க காலேஜ் முடிச்சு வந்ததும் ஃப்ரெஷரா நீங்க வேலைக்கு போயிட்டு ஒரு இடத்துல வொர்க் பண்ணி குடுக்கறதுக்கான இம்பாக்ட் வந்து ஒரு கரியர் கேப்போட போறதுக்கு உங்களுக்கு இருக்காது. பட் இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ 4.0 டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய 4த் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிக்கு தேவையான ரெலவன்ட் ஸ்கில்ஸ், ரெக்வயர்ட் ஸ்கில்ஸோட நீங்க போகும்போது அந்த கம்பெனிஸ்ல வந்து உங்கள எடுத்துக்கிறாங்க. வெதர் யூ ஆர் அ ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் நீங்க கரியர் கேப்போட போறீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்க இந்த மாதிரி போகும்போது ஈஸியா வந்து உங்கள அவங்க ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கரியர் கேப் ஏற்படுறதுக்கான ஒரு பெரிய இதாவே இருக்கு. ஸோ நமக்கும் நெறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுமே நெறைய பேர் கரியர் கேப் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ கரியர் கேப் இருக்கு அப்டின்னா நம்ம வொரி பண்ணவே வேண்டாம். பிகாஸ் இப்போ வந்து வெளியில இருக்கிற பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸே எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜாப்க்கு ஈக்குவலா வந்துட்டு சம்பளம்ங்கிறது குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அத தாண்டியே வந்து நமக்கு நல்ல நல்ல பேக்கேஜ்ல போயிட்டு பிளேஸ் ஆகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து வெளியில நெறைய இருக்கு. பட் இன்னுமே அத வந்து கிராப் பண்றதுக்கான ஐடியாஸ் மட்டும் தான் நெறைய பேருக்கு இல்லன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு கம்பெனி வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரோல வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அந்த ரோலுக்கு எவ்ளோ ஓப்பனிங்ஸ் இருக்கு கம்பெனிஸ்ல, எந்தெந்த கம்பெனிஸ்ல அதுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ரோலுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ நீங்க இனிஷியல் டைம்ல இருந்தே நீங்க வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த கம்பெனில போயிட்டு ஈஸியா உங்களால பிளேஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு கிடைக்கும். நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு நம்மளே பண்ண முடியும். ஏன் உங்களுக்கு தேவையான வெப்சைட்ஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே கூட நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நெறையவே இருக்கு. ஸோ கவர்ன்மென்ட் ஜாப் அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் ஜாப் இல்லன்னா கரியர் கேப் வந்ததுக்கப்புறம் வேலையே கிடைக்காது. ஸோ கம்மியான சம்பளத்துல தான் போயிட்டு வொர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ ரெக்வயர்ட் ரெலவன்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான கம்பெனிஸ்ல போயிட்டு நீங்க வந்து பிளேஸ் ஆகலாம். ஸோ இன்னும் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு என்னென்ன ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய வீடியோஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாவுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் இந்த இது ரிலேட்டடா நம்ம நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம
பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி கெரியர் கேப்போட இருக்காங்க. ஸோ போயிட்டு பிளேஸ் ஆக முடியாதா? அந்த மாதிரி பயத்தோட இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குவரீஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஸோ தேங்க் யூ. பாய்.